தொடர போகிறேன் Turn இப்போது. to 2 Corinthians. 2 கொரிந்தியருக்கு நாம் I செல்லுவோம். began to give an exposition and I need to continue with that. நான் அங்கிருந்து விளக்க ஆரம்பித்தேன், ஆகவே அங்கிருந்து தொடர 2 வேண்டும். Corinthians chapter 10 verse 5. 2 கொரிந்தியர் 10:5. Casting down imagination, verse 4. 4 வசனம் பாருங்க. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிலா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. Casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Now notice the language, very strong language. பாருங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்கள், எவ்வளவு பலமா பயன்படுத்துறாரு. It's talking about casting down imagination. பாருங்க, இந்த தர்க்கங்களை, அதாவது கற்பனைகளை கீழே தள்ளுவது, imaginations and everything that exalts itself against God, அதாவது தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய தர்க்கங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் நிர்மூலமாக்குவது, bringing into captivity every thought. பாருங்க, ஒவ்வொரு சிந்தையையும் சிறைப்படுத்துவது என்று He சொல்லுகிறார். says the weapons of our warfare are not carnal. அவர் சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, They are mighty and sufficient enough to pull down the strongholds. அவைகள் பலத்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ளதா What இருக்கிறது. is he talking about? He's talking war language here. பாருங்க, எதை பற்றி பேசுங்க பார்க்கும்போது யுத்தத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், Military language. அதாவது ராணுவ வார்த்தைகளை. What is he talking about? Pulling down and destroying and all that. நிர்மூலமாக்குறது என்றாரு, அழிக்கணும் என்றாரு, என்ன இதெல்லாம்? Warfare and mighty and all that. போர் ஆயுதங்கள் சொல்றாரு, வல்லமுள்ளது அப்படின்றாரு. Now I told you last week how in the old cities how the cities were overcome by the enemies. கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா, பழைய காலகட்டங்களிலே எப்படி பட்டணங்களை மேற்கொண்டு ஜெயித்தார்கள் என்று. You know, there are three things that they needed to overcome whenever the enemy wanted to overcome a city. அவர்கள் ஒரு எதிரி ஒரு பட்டணத்தை பிடிக்க விரும்பும்போது மூன்று காரியங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. First of all, there was walls around the city. முதலாவது பட்டணத்தை சுற்றி மதில் இருந்தது. And secondly, there were towers on those walls. இரண்டாவது அந்த மதில்கள் மீது கோபுரங்கள் இருந்தது. And in those towers there were strategists who will look over the wall, look from that high place and see the enemy coming and instruct the troops inside the city to move forward and attack the enemy and drive the enemy out in a strategic manner. அதன் பிறகு அந்த மதில் மீது உள்ள கோபுரத்திலே யுத்தங்களை திட்டம் செய்கிறவர்கள், யுக்திகளை கையாளுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு எதிரின் படைகளை பார்த்து அதற்கேற்றவாறு தங்கள் போர் செய்வர்களுக்கு அறிவுரைகளை They சொல்வார்கள். will tell them, go to the left side. சொல்வாங்க, வலது பக்கம் இடது பக்கம் போங்கன்னு. And there are so many people over there. இடது பக்கம் எத்தனை பேர் And இருக்கிறார்கள், attack in this manner. இப்படி அவர்களை தாக்குங்க, Do this. இதை Because செய்யுங்க. they have a good view of everything. ஏனென்றால் மேலே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நன்றாக அவர்களால் பார்க்க முடியும். And they plan the war and instruct. அதற்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த யுத்தத்தை திட்டமிட்டு அதன்படி So சொல்வார்கள். anybody that wants to overcome a city and capture a city has to really cross these three barriers. ஆகவே யாராவது ஒரு பட்டணத்தை பிடிக்க விரும்பினால் இந்த மூன்று தடைகளையும் அவர்கள் தாண்ட வேண்டும். First of all, they've got to destroy the walls. முதலாவது மதில்களை அழிக்க வேண்டும். They've got to overcome the walls. மதில்களை முதலாவது மேற்கொள்ள And the வேண்டும். towers. பிறகு கோபுரங்களை And பிடிக்கணும். the strategists in the towers. பிறகு கோபுரங்களை உட்கார்ந்து கொண்டு திட்டமிடுகிறவர்களை பிடிக்க வேண்டும். Without destroying these three important elements, இந்த மூன்று முக்கியமான காரியங்களை அவர்கள் அழிக்காமல், without overcoming these three obstacles, இந்த மூன்று தடைகளை அவர்கள் மேற்கொள்ளாமல், the wall, the tower and the strategists, அதாவது அந்த மதில்கள் அந்த கோபுரங்கள் அதுல திட்டமிடுகிறவர்கள், without overcoming them you cannot overcome a city and capture a city. இதையெல்லாம் மேற்கொள்ளாமல் ஒரு பட்டணத்தை பிடிக்க முடியாது. Now I'm trying to explain this verse to you. பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல முயலுகிறேன். Now human mind is conceived like this by Apostle Paul. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மனித மனத்தை இப்படிதான் கற்பனை He செய்கிறார். looks upon it like a city that is ready to be captured. மனித மனத்தை பிடிக்கப்பட போகிற ஒரு பட்டணத்தை போல அவர் காண்கிறார். And he talks about how we can pull down strongholds. எப்படி பலத்த அரண்களை நாம் நிர்மூலமாக்க முடியும் அதை சொல்லுகிறார். And this is something that we really have to notice here. பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். You know, it is not that more than the devil is trying to come and take over our mind. பிசாசு வந்து நம்முடைய மனதை பிடிக்க பார்க்கிறான், அதற்கும் மேலாக there is something that we must do. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. We must capture our mind
mind and bring it under our control. நாம் நம்முடைய மனதை சிறைப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர For வேண்டும். many people, their mind is not under their control. அநேக மக்களுக்கு பாருங்கள் அவருடைய மனம் அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. They are under the control of their mind. அவர்கள் தம்முடைய மனதின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். They are not exercising control over their mind. அவர்கள் தங்கள் மனதின் மீது கட்டுப்பாடு செலுத்துவதில்லை. They think, oh, the devil is going to come and attack my mind, so I got to be careful. என்ன நினைக்கிறாங்க, பிசாசு வந்து என் மனதை தாக்க போகணும், ஆகவே நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு More than நினைக்கிறாங்க. the devil attacking your mind, you need to attack your mind in such a way that you overcome the obstacles that is keeping you the way you are in your life. பிசாசு உங்கள் மனதை தாக்குவதை விட நீங்கள் உங்கள் மனதை தாக்கி சிறைப்படுத்தி எப்படி நீங்கள் வாழ வேண்டுமோ அப்படி நீங்கள் வாழும்படி மனதை தயார் செய்ய வேண்டும். You know, on the one hand, the devil is trying to attack our mind. ஒரு பக்கம் பிசாசுடைய மனதை தாக்க முயலுகிறான். But more important than that, it is we who need to attack our mind and the old and the wrong and the traditional thoughts and thought patterns and imaginations and the strongholds that have been formed in our mind and destroy them so that we may live in excellence. அதற்கு மேலாக நாம் நம்முடைய மனதை தாக்கி அங்க இருக்கிற நம்முடைய மதம், நம்முடைய பாரம்பரியம் போன்ற மற்ற காரியங்கள் இதெல்லாம் நாம் நினைக்கிறவன் தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழ முடியாமல் தடுக்கிறதோ அதெல்லாம் நாம தாக்கி அழித்து நம்முடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும். You see, what is the wall sometimes that prohibits our mind from thinking in a different way? நம்முடைய மனம் வித்தியாசமாய் சிந்திக்க முடியாதபடிக்கு நம்மை தடுக்கிற அந்த மதில்கள் என்ன? You know, the walls around our mind நம்முடைய மனதை சுற்றி இருக்கும் மதில்கள் are the thoughts and imaginations and strongholds that have really been formed over the years and years of our past living. இந்த மதில்கள் என்ன? கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்த போது நம்முடைய மனதை சுற்றி ஏற்பட்ட அந்த பலத்த எண்ணங்கள், சிந்தனைகள், அவைகள் தான் பலத்தாரனா இருக்கிறது. Things that we have learned all through our life. நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள். The fears, anxieties, insecurities, பயங்கள், கவலைகள், பாதுகாப்பின்மை, doubts and inferiority. சந்தேகமும் தாழ்வு மனப்பான்மை. All of these things have really become a solid wall. இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு பலமான மதில போல வந்து விட்டது. You can never live a life of excellence if you cannot overcome that wall and capture your mind and bring it under your control. இந்த மதிலை மேற்கொண்டு நீங்கள் பிடிக்காவிட்டால், கட்டுப்பாடுகளை கொண்டு வராவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில சிறந்து விளங்கவே முடியாது. Because that wall is like a stronghold. It is keeping you from being what you ought to be. ஏனென்றால் அந்த மதில் ஒரு பலத்த அரணை போல இருந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இராமல் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. How was that stronghold formed first? முதலாவது அந்த பலத்த அரண் எப்படி உருவானது? You know, you don't start with a stronghold. Over a period of time it becomes a stronghold. இந்த பலத்த அரண் திடீரென்று வந்து விடுவது கிடையாது. கொஞ்சம் காலம் செல்ல செல்ல அது பலத்த அரणाய் உருவாகி விடுகிறது. I am talking about the stronghold in your mind. நான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பலத்த அரணை குறித்து பேசுகிறேன். What is the stronghold of the mind and how does it become a stronghold? மனதில் உள்ள பலத்த அரண் என்றால் என்ன? எப்படி அது பலத்த அரणाய் மாறுகிறது? You notice three words here. இங்கே மூன்று வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். In the two verses you see the words thoughts. பாருங்க, இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தாலே அதுல முதலாவது எண்ணங்கள் என்று பார்க்கிறோம். And then you read about imagination. பிறகு கற்பனைகள் என்று பார்க்கிறோம். Then you read about strongholds. அதன் பிறகு பலத்த அரண்கள் என்று பார்க்கிறோம். You know how your mind forms strongholds and walls that prohibit you and capture you and keep you inside. எப்படி உங்கள் மனதிலே உங்கள் மனதை சிறைப்படுத்தக்கூடிய உங்கள் மனதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பலத்த அரண்கள் உருவாக தெரியுமா? You know how? எப்படி தெரியுமா? First it starts with thoughts. முதலாவது எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது. Thoughts of fears, பயத்தின் எண்ணங்கள், doubts, சந்தேகம், inferiority, தாழ்வு மனப்பான்மை, about who you are and where do you come from, what background you come from. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், எந்த பின்னணியில இருந்து வந்தேன், இந்த மாதிரி எண்ணங்கள். All kinds of things. இது போல நிறைய. You know, from our young age it starts. நம்முடைய இள வயதில இருந்தே அது ஆரம்பிக்கிறது. Thoughts are like seeds sown. எண்ணங்கள் விதைகளை போல விதைக்கப்படுகிறது. And better way to describe it is like thoughts are like bricks, you know. பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா அந்த எண்ணங்கள் இந்த செங்கலை போல இருக்கு பாருங்க. Now this building did not come overnight. பாருங்க, இந்த கட்டடம் ஒரே ராத்திரில வந்துடல. You don't just pray in the name of Jesus, you know, and building comes. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே வந்துடல. No. கிடையாது. Someone has to, many people have to sit there and work. பாருங்க, நிறைய பேர் இதுல வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. How did this building come up? எப்படி இந்த கட்டடம் வந்துச்சு? You take bricks and put one brick upon the other. பாருங்க, செங்கலை எடுத்து ஒன்றின் மீது ஒன்றை வைக்க வேண்டும். You see, you got to work with bricks.
one brick upon another brick. செங்கலை கொண்டு வேலை செய்யணும். ஒரு செங்கல் மேல ஒண்ணு, அது மேல ஒண்ணு, அப்படி செய்யணும். That is how it was built. அப்படிதான் அது கட்டப்பட்டது. One brick upon the other. ஒரு செங்கல் மீது இன்னொரு செங்கல். And I tell you, thoughts are like that. பாருங்கள், இந்த எண்ணங்களும் அப்படிதான் இருக்கிறது. When you allow thoughts of doubts and inferiorities and fears and all kinds of evil things in your mind, இந்த சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, பயம் அல்லது மற்ற பல்வேறு பொல்லாத காரியங்களை குறித்த எண்ணங்களை நீங்கள் மனதில் அனுமதிக்கும் போது you are allowing a wall to be built here. ஒரு மதில் கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். Brick upon brick, thought upon thought, it is being built. செங்கல் மீது செங்கல் வைக்கப்படுவது போல எண்ணத்தின் மீது எண்ணம் The வைக்கப்படுகிறது. more you allow it, the more that building begins to grow, the wall begins to grow. அதிகமாய் நீங்கள் அனுமதிக்க கட்டிடம் பெரிதாய், ஆனா மதில் பெரிதாய் எழும்ப So it ஆரம்பிக்கிறது. begins with thoughts. ஆகவே அது எண்ணங்களில் ஆரம்பிக்கிறது. Then from the thought it goes to imagination. பிறகு எண்ணத்திலிருந்து கற்பனைக்கு போகிறது. What are imaginations? கற்பனைகள் என்றால் அது என்ன? Imaginations are some things that are formed from the thoughts. இந்த கற்பனைகள் என்பது எண்ணங்களிலிருந்து உருவாகக்கூடியவைகள். You cannot have imagination without thoughts. எண்ணங்கள் இல்லாமல் கற்பனைகள் கிடையாது. You have thoughts and that is what causing you to imagine certain things. பாருங்கள், எண்ணங்கள் இருக்கிறபடியால் தான் சில காரியங்களை நாம் கற்பனை செய்கிறோம். You have groups of thoughts. You have many thoughts that form into imagination. பாருங்கள், பல எண்ணங்கள், சிந்தனைகள் ஒன்றாய் இணைந்து கற்பனையாய் வடிவெடுக்கிறது. So from the thought you go to imagination. ஆகவே எண்ணத்திலிருந்து கற்பனைக்கு போகிறோம். It is not that all of a sudden you begin to be afraid. You've been building that fear. திடீரென்று உங்களுக்கு பயம் வந்து விட்டது கிடையாது. அந்த பயத்தின் எண்ணத்தை உள்ள போட்டுக்கொண்டே A இருந்திருக்கிறீர்கள். person does not sin greatly and fall into sin all of a sudden. ஒரு மனிதன் திடீரென்று ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு விழுந்துறது First கிடையாது. he thinks about it, முதலாவது அதை பற்றி யோசிக்கிறார், meditates upon it, அதே தியானம் keeps பண்ணுகிறார், it in his mind, மனசுல அதை வச்சிருக்காரு, thinks about it again and again, திரும்ப அதை பற்றி யோசிக்கிறார், and for many days he does it. பல நாட்கள் அப்படி செய்கிறார். Then he goes and falls. அதன் பிறகு போய் விழுந்து போகிறார். People say he's fallen in sin. மக்கள் சொல்றாங்க பாவத்துல விழுந்துட்டாருங்க. He doesn't fall all of a sudden. திடீர்னு விழுந்துடல அவரு. No, he literally began to sink slowly, little by little. அவர் கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சார். That is how it happens. அப்படிதான் நடக்கிறது. So thoughts become imagination. ஆக எண்ணங்கள் கற்பனைகளாய் மாறுகிறது. Imagination is a stronger form of thoughts. பாருங்க, அந்த கற்பனைகள் என்பது இந்த சிந்தனையில கொஞ்சம் பலத்த வடிவமா இருக்கு. When you begin to have imaginations, that means your thoughts are now really playing a role in your life and shaping your life. உங்களுக்கு கற்பனைகள் வரும்போது அதோட அர்த்தம் என்ன? இந்த எண்ணங்கள் இப்போது பலமாக மாறி உங்கள் வாழ்க்கையை ஆட்டங்காண வைக்கிறது என்று அர்த்தம். Your imaginations are going to hold you captive. உங்களுடைய கற்பனைகள் உங்களை சிறைபிடிக்க போகிறது. So imaginations are stronger form of thoughts. ஆகவே இந்த எண்ணங்களை விட கற்பனைகள் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. Then if you allow the imaginations to continue, இந்த கற்பனைகள் அப்படியே தொடர நீங்கள் அனுமதித்தால், and you cooperate with it and you imagine accordingly over a period of time, நீங்களும் அதோடு கூட ஒத்துழைத்து காலம் செல்ல செல்ல நீங்களும் அதுக்கு ஏற்றபடி செய்கிறீர்கள். then you know what happens? பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? The third step happens, that is your thoughts which became imaginations now becomes a stronghold that really keeps you a slave to it. சிந்தனைகளாய் இருந்து எண்ணங்களாய் இருந்து கற்பனைகளாய் மாறின அந்த எண்ணங்கள் இப்பொழுது பலத்தாரங்களாய் உருவாகி உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. அதுதான் மூன்றாவது கட்டம். You thought, well, it's just a thought. நீங்க நினைச்சீங்க இது வெறும் ஒரு எண்ணம், சிந்தனை தானே. Oh, I'm just thinking it, I will just shake it off. சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதை அப்படியே தள்ளிடுவேன் நானே. Oh, you better shake it off quickly because it's going to cause you to imagine things. அந்த சிந்தனையை உடனே உதறி தள்ளுங்க, இல்லாவிட்டா நீங்க கற்பனை செய்ய வைக்கும் உங்களை. And when you imagine long enough, it will become a stronghold. ரொம்ப நேரம் அதை கற்பனை செய்தால் அது பலத்த அரணாய் மாறும். Once it becomes a stronghold, பலத்த அரணாய் மாறின பிறகு then your whole life goes in that direction. பிறகு உங்கள் வாழ்க்கையே அந்த திசையிலே தான் போகும். You cannot be any different from the sum total of your thoughts which has become your stronghold. உங்களுடைய சிந்தனைகள் பலத்த அரணாய் மாறிவிட்டதே, அப்படிதான் நீங்கள் இருக்க முடியுமே தவிர வேறு எப்படி இருக்க You முடியாது. cannot rise above the level of your thoughts. உங்களுடைய சிந்தனைகளுக்கு மேலாக உங்களால் எழும்ப முடியாது. If your thoughts are mediocre, a mediocre kind of living, a failure kind of approach to living, a doubt and fear and inferiority approach to living, then you cannot rise above those thoughts. உங்களுடைய Any better than that? உங்களுடைய எண்ணங்களிலே பயம் இருக்கும் என்றால், தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால், சந்தேகம் இருக்கு என்று சொன்னால், என் வாழ்க்கையே தோல்விதான், இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால், பிறகு நீங்கள் அதற்கு மேலாக எழும்பி வாழ முடியாது. It is impossible to rise above your thoughts. உங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக உயர உங்களால் முடியவே முடியாது. As a man thinketh, so is he. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படிதான் That's இருக்கிறான். what the Bible says. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. He is cast into a mold now. As he thinks, so is he. ஒரு மோல்டுக்குள்ள அவன் போய் விட்டான். அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ்வான். Finished. அவ்வளவுதான்.
his thoughts are now shaping him. இப்போது அவனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அவனை உருவாக்குகிறது. Sometimes people look at themselves and they are horrified. சில சமயத்துல மக்கள் தங்களே கண்டு அவ்வளவு பயந்து போயிடுறாங்க. How did I ever become like this? எப்படி இந்த மாதிரி நான் மாறி போயிட்டேன்? How did I ever become like that? எப்படி நான் இந்த மாதிரி மாறினேன்? I was talking to one man one time. ஒரு முறை ஒரு மனிதனோடு பேசிக் He கொண்டிருந்தேன். became terribly miserly, you see. அவர் பயங்கர கஞ்சனா ஆயிட்டாரு பாருங்க திடீர்னு. One time we were somewhere and we were doing something and this miserliness came out. ஒரு முறை எங்க இருந்தோம் ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இந்த கஞ்சதனம் வெளியே வந்தது. And it was so bad that he was embarrassed about it. பாருங்க அவ்வளோ மோசமா இருந்த அந்த கஞ்சதனம் அவருக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. I didn't say anything. He just looked at me and said, "This is terrible, Sam. Sometimes I just look at myself and I just can't believe I've become like this." பாருங்க நான் ஒண்ணும் சொல்ல அவரே என்ன பார்த்து சொல்றாரு, சாம் இது ரொம்ப பயங்கரமாயிடுச்சு, என்னாலே நம்ப முடியல எப்படி நான் அந்த மாதிரி ஆனேன்னு. He's an American, you see. அவர் ஒரு அமெரிக்கர் பாருங்க. Good friend of mine. எனக்கு ரொம்ப நல்ல He நண்பர். says, "You know, man, I got to go do something about this. I'm become a miserly, mean, old miserly person." அவர் சொன்னா ஐயோ நான் போய் எதையாவது செய்யணும், நான் மாறணும், இவ்வளோ கஞ்சனா ஆயிட்டேனே நான் It's அப்படின்னாரு. really dominating me. It's a spirit. It's like it's dictating my life. வராது என்னை ஆட்கொண்டு இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை அதுதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கு Makes me அப்படின்னாரு. terribly unhappy, he said. பாருங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். You see, you cannot rise above your thoughts. பாருங்க உங்க எண்ணங்களுக்கு மேலாக உங்களால உயர How முடியாது. did he become like that? எப்படி அவர் அந்த மாதிரி மாறினார்? The surroundings that in which he was in and in the place where he was working. பாருங்க அவர் வேலை செய்த இடம், அவர் இருந்த சூழல், இதெல்லாம் அது காரணம். That is what the reason was. அதுதான் காரணமே அதுக்கு. He was demanded to be like that. He became like that. அப்படிதான் இருக்கணும்னு ஒரு நிர்பந்தம், அப்படி மாறிட்டார். And because he needed the job to keep the job, he had to be like that. அந்த வேலையில அவர் இருக்கணும், அந்த வேலையை தக்க வச்சுக்கணும், அவர் அப்படி And மாறிட்டார். soon enough he became like that. அப்புறம் கடைசில பார்த்தா அப்படியே மாறிட்டார் அவர். He had to become like that. அப்படிதான் மாற வேண்டியதா Now இருந்துச்சு. to change himself is a big problem. இப்ப தன்னை தானே மாற்றிக்கொள்வது ரொம்ப பெரிய He is பிரச்சனை. unable to be any different than what he is. இப்போ அவர் மாறுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாருங்க. And he is horrified at his own the revelation of his own character. பாருங்க தன்னுடைய குணத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு, அவர் தன்னுடைய குணத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்ச போது அவரே பயந்து போயிட்டார். You see, this is how thoughts become imaginations, imaginations become strongholds. இப்படிதான் எண்ணங்கள் கற்பனைகளாகவும் இந்த கற்பனைகள் பலத்த அரண்களாகவும் உருவெடுக்கிறது. You see, the wall around the mind is the thoughts, the imaginations and the strongholds. மனதை சுற்றிலும் இருக்கிற மதில் என்ன தெரியுமா? இந்த எண்ணங்கள், இந்த கற்பனைகள், இந்த பலத்த அரண்கள் தான். You see, that is why Paul says, the weapons of our warfare are not carnal, they are strong to the pulling down of stronghold, casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God and bringing into captivity every thought. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், எங்களுடைய போராளிகள் மாம்சத்தை ஏற்றவர்களா இல்லை, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அந்த போராயுதங்களாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எந்த எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தவர்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். The wall, அந்த மதில் has to be overcome. அதை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். These patterns of thinking, these speculations, these imaginations, these arguments, நாம் சிந்திக்கிற விதங்கள், இந்த தர்க்கங்கள், இந்த யூகங்கள், traditional thought patterns, habit patterns, பாரம்பரியமாய் நாம் சிந்திக்கிறோமே, பாரம்பரியமாய் யோசிக்கிறோமே, அப்படிப்பட்ட காரியங்கள் have to be penetrated by the truth of God's word. அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தின் மூலம் ஊடுருவப்பட வேண்டும். That's why the prophet says that the word of God is like a hammer. ஆகவே தான் தீர்க்கதரிசி சொன்னான், தேவனுடைய வார்த்தை சம்மட்டியை போல இருக்கிறது. Many people don't understand what is the use of hearing the word of God. நிறைய பேருக்கு தெரியல தேவனுடைய வார்த்தை கேட்பதனால என்ன பயன் என்று. I tell you, I hear a lot of tapes and teachings and read books and so on. சொல்லும் பாருங்க, நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன், டேப் கேக்குறேன். And some people don't understand why you have to do that. சில பேருக்கு புரியல ஏன் இதெல்லாம் செய்யணும்னு. The word of God is like a hammer, you see. தேவனுடைய வார்த்தை சம்மட்டிய மாதிரி இருக்கு You பாருங்க. keep reading, you keep listening, you keep doing it, your mind is going to, everything that has to break is going to break. அதை வாசித்து கொண்டே இருங்கள், அதை கேட்டுக்கொண்டே இருங்கள், அதன்படி செய்து கொண்டே இருங்கள், எதெல்லாம் உடைஞ்சு சின்ன பண்ண போகணுமோ போயிடும். All your smallness and your inferiority, your doubts and your fears, everything will be worked over by the hammer of God's word. Truth will penetrate that wall. தேவனுடைய வசனமாகிய சம்மட்டி அந்த மதிலை தாண்டி உள்ள இருக்கிற எல்லா சின்ன புத்தி, சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றையும் சுக்குநூறாக்கும். Do you believe that, my அதை friend? விசுவாசிக்கிறீர்களா நண்பர்களே? That's the thing about the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்த உண்மையே அதுதான். Why do you come to church? ஏன் சபைக்கு வருகிறீர்கள்? I tell you, you come with all kinds of your wrong thinking, your old thinking and
ideas that have been formulated over years, but here you come, here is the truth, you see. பாருங்கள், பல வருடங்களா உங்களுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள், பழைய எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள் இவைகளோடு வருங்க. இங்க வரும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. Have you ever felt like some hammer is being hammering your mind sometimes? மனதுல சம்மட்டி அடிக்கிற மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? I tell you, I feel that all the time. நான் எப்போதும் அப்படிதான் உணர்றேன். You know, it's like hammer working on my mind. சம்மட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு மனதுல. It's good. அது நல்லதுதான். அது Good for us. அது நமக்கு நல்லது. All those strongholds must be brought down. எல்லா பலத்த அரண்களும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். The divinely powerful weapon to take hold of your mind, to capture your mind, is the truth of God's word. உங்களுடைய மனதை நீங்கள் சிறைபிடிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. The word of God used by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தை. That is the divinely ordained weapon to break through and penetrate your mind and destroy those walls. உங்கள் மனதை ஊடுருவி அந்த எல்லா மதில்களையும் நாசமாக்குறதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆயுதம் இதுதான். So that you can capture your mind. அதன் மூலமாக உங்கள் மனதை நீங்கள் சிறைபிடிக்கலாம். So that your mind will not dictate things to you, that you will be in control of your mind. அப்படி இருக்கும்போது உங்கள் மனம் உங்களுக்கு கட்டளையிடாது, உங்கள் மனதை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள். You can use your mind. நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தலாம். That you can be in control of your mind. உங்கள் மனதை நீங்கள் முற்றிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். Every high thing that exalts itself பாருங்கள், மேட்டிமையான எல்லா சிந்தனைகளும் against the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தனைகளும். What are they? அவைகள் என்னென்ன? Those are the way we think, the reasonings, the way we rationalize things. அவைகள்லாம் நாம யோசிக்கிறோமே, பகுத்தறிவோடு நாம் செயல்படுகிறோமே, அப்படிப்பட்ட காரியங்கள் அவைகள். We've got all these conclusions worked out. பாருங்க, சில முடிவுகளை தீர்மானங்களை நாமே செய்து வைக்கிறோம். We rationalize things in a certain way. பகுத்தறிவோடு சிந்தித்து இப்படிதான் இருக்கும் நாம நினைக்கிறோம். You know, how do we talk about things? காரியங்களை குறித்து நாம் எப்படி பேசுகிறோம்? Sometimes people talk about sin like this. சில சமயத்தில் மக்கள் பாவத்தை குறித்து இப்படி பேசுகிறார்கள். What do they say? என்ன சொல்றாங்க? Oh, he does that, brother. அவர் அப்படி செய்றாரு brother. Oh, that man says he's a Christian, he's doing that. அவர் சொல்றாரு நானும் கிறிஸ்தவன் தான், நான் அவர் செய்றாரு. This preacher did that. இந்த பிரசங்கியார் அப்படி செஞ்சாரு. அவர் அப்படி செஞ்சார். The whole world is doing that. உலகமே அதை செய்கிறது. Therefore, why shouldn't I do it? ஆகவே நான் ஏன் அதை செய்ய கூடாது? See, what is that? பாருங்க, இது என்னது? That is argument. இதுதான் தர்க்கம். You see, that is the way you think. இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. You just go round and round and round with that. பாருங்க, இந்த எண்ணம் அப்படியே சுத்தி 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 வருது. About everything you have your mind working. Your mind is working like that. எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய மனம் இப்படிதான் வேலை செய்கிறது. And it has to be brought down. அதை நிர்மூலமாக்க வேண்டும். We have erected a lot of towers. இது போல நிறைய கோபுரங்களை நாம கட்டி வச்சிட்டோம். In your mind. மனதுல. Wrong kinds of towers. தவறான எண்ணங்கள். Wrong kinds of ideas. தவறான கருத்துக்கள். That come out from those towers. அந்த டவர்ல இருந்து அதெல்லாம் வெளியே வருது. We have built them over the years. பல வருடங்களாய் நாம் இதை கட்டி வைத்து விட்டோம். Our carnal kind of thinking and habits and worldly influence has done it. மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தனைகள், உலகத்தினுடைய தாக்கம், அதெல்லாம் சேர்ந்து இப்படி செய்ய வைத்து விட்டோம். Sometimes it comes from parents and some other times through friends and colleagues and through the world that we live in. இப்படிப்பட்ட காரியங்கள் சில சமயத்தில் நம்முடைய பெற்றோரிடமிருந்து, நம்மோடு உடன் வேலை செய்கிறவரிடமிருந்து, பிறகு உலகத்திலிருந்து, பல பகுதியிலிருந்து வருது இப்படி. You know, from parents to everything. பாருங்க, you got to take a good look at yourself. அப்படினா உங்களை கொஞ்சம் பாத்துங்க. Because sometimes it's because of you they become like that. சில சமயத்துல உங்களால தான் அப்படி மாறி இருக்காங்க அவங்க. That's the truth. அதுதான் உண்மை பாருங்க. You know, we sometimes shape others. சில சமயத்துல நாம் மற்றவர்களை உருவாக்குகிறோம். We put those thoughts, we put that kind of thinking, that pattern of thinking. நாம தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை, அப்படிப்பட்ட சிந்தனை முறைகளை அவர்களுக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். We must break free from them. அவைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். We must take every thought captive. ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும். We want to transform those old thoughts into new thoughts that encourage us and lead us into victory. நம்மை தோல்வியே எண்ணங்களை எல்லாம் நாம் மாற்றிவிட்டு வெற்றிக்குள்ளே கொண்டு போகிற புதிய எண்ணங்களை நமக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். That is what spiritual life is all about. ஆவிக்குரிய ஜீவன் என்று சொன்னால் அதுதான். Spiritual life is not about ஆவிக்குரிய ஜீவன் கத்துறது இல்ல. No. Spiritual life is about dealing with these thoughts, destroying them, bringing them down, driving them out, and transforming your mind with new, constructive, encouraging, positive, life-building thoughts that lift you up.
இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள இருக்கிறதே, அவைகளை சீர் செய்து நாசமாக்கி நிர்மூலமாக்கி வெளியே அனுப்பிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தக்கூடிய, கட்டி எழுப்பக்கூடிய, தைரியத்தை உண்டாகக்கூடிய அப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். Are you there? இருக்கீங்களா? See how different people think. பாருங்க, மக்கள் எவ்வளவு வித்தியாசமா சிந்திக்கிறாங்கன்னு. People think just a feeling, that's what is spiritual life. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜீவனம் ஏதோ ஒரு உணர்வு வரும், அவ்வளவுதான். No. கிடையாது. It is the word of God working through the Holy Spirit in your heart and mind, driving out those old thoughts that defeat us and keep us down and make us live below what God wants us to live in, and helping us to rise above those things. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் கிரியை செய்து தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழாமல் கீழ்த்தங்கிய பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோமே, அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மேன்மையாய் நம்மை வாழ வைக்கிறது. What's the use of being a Christian for 20, 30 years, 40 years and just being the same as we are? 20, 30, 40 வருஷம் கிறிஸ்தவரா இருந்து அதே நிலைமையில இருந்து அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? You look at the person, no excellence. அவரை பார்த்தா அங்க சிறப்பா எதுவுமே இல்ல. Never rise above their level. ஒரு நாளும் அந்த இருக்கிற அளவு விட்டு மேல வர மாட்டார்கள். Never rise above. ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாங்க. I just can't believe it, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல பாருங்க. Can't believe it. நம்ப முடியல இதெல்லாம். Even people in the world think differently. பாருங்க, உலக மக்களே வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. You can hear testimony after testimony about how people in the world began to think differently and they were changed, their life were changed. சாட்சி மேல சாட்சி கேட்கலாம். உலக மக்கள் சொல்வாங்க, நான் வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிச்சேன், நல்லா வந்துட்டேன்னுவாங்க. I heard a testimony of a headmaster one time. ஒரு ஹெட்மாஸ்டருடைய சாட்சி கேட்டேன். He went to a school and tried to when he was a young boy, tried to get admitted in 6th standard, அவர் வாலிபனா இருந்தப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 6ஆம் வகுப்புல சேர பார்த்தார். They would not take him because they said he didn't know enough English. அவருக்கு போதுமான அளவுக்கு ஆங்கிலம் தெரியலன்னு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. So you come from an ordinary Tamil school, we won't take you. நீ சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்துல இருந்து வர, ஆகுன சேர்க்க மாட்டேன்னுட்டாங்க. So he went to a very ordinary school again. சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். And studied there. அங்க படிச்சாரு. Went to college. கல்லூரிக்கு போனார். And then went and took teachers training. பிறகு டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்தார். Came back as a teacher. பிறகு ஒரு ஆசிரியராய் வந்தார். And applied to the same school which rejected him as a student. ஒரு மாணவனா சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அதே ஸ்கூலுக்கு ஆசிரியரா அப்ளை பண்ணாரு. He was taken as a teacher. இப்ப டீச்சரா அவரை சேர்த்துட்டாங்க. And then he became a headmaster of the school and retired now. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஹெட்மாஸ்டர் ஆயிட்டு ரிட்டையர் ஆயிட்டார் இப்போ. Hello. Are you there? இருக்கீங்களா? வாழ்க்கையை தலைகீழா மாத்தி காமிச்சாரு. எந்த ஸ்கூல்ல எடுக்க மாட்டேங்கறாங்களோ அதே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் ஆகி காமிச்சாரு. Are you there? இருக்கீங்களா? Can it be done? அது முடியுமா? You got to think differently. வித்தியாசமா நாம சிந்திக்க வேண்டும். It can be done by every one of you. முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செய்ய முடியும். Not only in those things but in every way you must excel. பாருங்க, அந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். In every aspect of your life, my friend. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நண்பர்களே, we must excel. நாம் சிறந்து விளங்க வேண்டும். If we don't excel, that means we don't use the resources, the tremendous resources that are available to us in Christ. நாம் சிறந்து விளங்கவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து மூலமாய் நமக்கு இருக்கக்கூடிய இந்த அபரிமிதமான ஆற்றல்களை நாம் பயன்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். You have the Holy Ghost living inside of you. You are the child of God and you live like a pauper, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், ஆனா பிச்சைக்காரன போல வாழறீங்க. Whining and murmuring and complaining and doubting and fearing and living in inferiority. முறுமுறுப்பிலே, பயத்திலே, தாழ்வு மனப்பான்மையிலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும். How do you like to live like that? இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? A child of God. தேவனுடைய பிள்ளை எப்படி இருந்தா? Have you seen a child of God like that? இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையை பார்த்திருக்கீங்க? I know many children of God like that. பல தேவனுடைய பிள்ளைகளை நான் அப்படி பார்த்திருக்கேன். Complainers, murmurers, எப்ப பார்த்தாலும் ஏதாவது புகார் சொல்லிட்டு முறுமுறுத்து, doubters, சந்தேகப்பட்டு, criticizers, குறை சொல்லுகிறவர்களாய், nothing positive, முற்போக்கா எதுவும் இருக்காதங்க. vexed with life, tired of life, வாழ்க்கை குறித்து சலித்து நொந்து போய் இருப்பார்கள். failures, தோல்விகளா இருப்பார்கள். angry at others, angry at the world, மற்றவங்கள பார்த்து கோபம், உலகத்தை பார்த்து கோபம், angry at God, தேவனை பார்த்தா கோபம். and I tell you, this kind of believers are worse than the unbelievers who live like the devil. பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்களே, பிசாசம் மாதிரி வாழ்கிற அவிசுவாசிகளை விட ஆபத்தானவங்க. Unbeliever is many times better sometimes. பல சமயத்துல அவிசுவாசிகளே கொஞ்சம் நல்லா இருக்காங்க பாருங்க.
believer who lives like that is the worst thing you will ever meet, you know. இப்படி வாழ்கிற விசுவாசி ரொம்ப மோசமானவரா இருப்பார். And I'm sure you have met many of them like that. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். I tell you, that is not progress and growth. That is not excelling. இது முன்னேற்றம் கிடையாது, இது வளர்ச்சி கிடையாது, இது சிறந்து விளங்குவது கிடையாது. What is happening in that person's life? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? Goes to church and comes, but no transformation takes place. சபைக்கு போறார் வரார், ஆனால் மாற்றம் எதுவும் கிடையாது. Because the word of God is not working like a hammer. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சம்மட்டியை போல அங்க செயல்படவில்லை. He is not being transformed because his mind is not being transformed. அவர் மாறவில்லை, ஏனென்றால் அவருடைய மனம் மாறவில்லை. He is still thinking the old thoughts, still living the old way. இன்னும் பழைய எண்ணங்கள் தான் இருக்கு, இன்னும் பழைய வாழ்க்கை தான் இருக்கு. That's all he's got. அவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட. Not changed at all. சுத்தமா மாறவே இல்லை. I can give you many examples. It comes to my mind, but let's not waste time. பல உதாரணங்களை கொடுக்கலாம், நிறைய வருது மனசுல, ஆனா நேரத்தை Some of them are very funny. Maybe I'll share with you. சிலதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு பாருங்க, வரப்போற வாரங்களை முடிஞ்சா சொல்றேன். I can give you example after example. இந்த மாதிரி உதாரணத்துக்கு மேல உதாரணம் கொடுக்கலாம். Sometimes when I'm teaching in seminar like 2-3 hours at a time, I'll use a lot of examples like that because there's so much time. பாருங்க, சில சமயத்துல செமினார்ல 2-3 மணி நேரம் பேசுவேன். அப்போ இதெல்லாம் எடுத்து அப்படியே லைனா சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய நேரம் இருக்கு. Because this is true, this is real life. பாருங்க, இதெல்லாம் உண்மை, நிஜ வாழ்க்கையில நடக்கிறது. What do we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We must take a hold of our mind. நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். We are the ones that are coming against those walls, against those towers, trying to capture our mind. அந்த மதில்கள், அந்த கோபுரங்கள் அவற்றுக்கு எதிராய் வந்து நம்முடைய சிறை பிடிக்க போகிறவர்கள் நாம் தான். It's not the devil is trying to capture our mind, we must capture our mind. பிசாசு நம்முடைய மனதை சிறை பிடிக்கிறான் கிடையாது, நாம் தான் நம்முடைய மனதை சிறை பிடிக்க வேண்டும். He's got it already. அவன் ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கான். He's got it with his thoughts of failures and fears and worries and doubts. தன்னுடைய எண்ணங்களான தோல்விகள், பயங்கள், சந்தேகங்கள், தாழ்வு மனப்பான்மை, இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான். We are to come and capture it. நாம் தான் வந்து அதை சிறைபிடிக்க வேண்டும். We are the invaders of our mind. நாம் தான் நம்முடைய மனதை தாக்கி ஊடுருவுகிறவர்கள். We must come against those walls. நாம் அந்த மதில்களுக்கு எதிராக We must come against those towers. நாம் தான் அந்த கோபுரங்களுக்கு எதிராக We must come against those speculations and arguments and every thought that is against the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற எல்லா எண்ணங்கள், தர்க்கங்கள், யூகங்கள், இவைகளுக்கு எதிராக நாம் தான் வர வேண்டும். Amen. Amen. How do we take hold of our mind? எப்படி நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்துவது? You must begin to talk the right way first. Talk the right way first. முதலாவது சரியான விதத்திலே பேச ஆரம்பிக்க That is வேண்டும். why I sang that song today. ஆகவேதான் இன்னைக்கு அந்த பாட்டை பாடினேன் நான். Why did I sing that song about I will say of the Lord? நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன். அந்த பாட்டை ஏன் நான் It's பாடினேன்? so important. அது அவ்வளவு முக்கியம் It பாருங்க. is from Psalm 91. 91ஆம் சங்கீதத்துல அது இருக்கு. Psalm 91 starts out like this. 91ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் இருக்கு. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். And then பிறகு he says, I will say of the Lord. அவன் உடனே சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி He is சொல்லுவேன். my refuge. அவரின் He is அடைக்கலம், my refuge. He is my fortress, my strong tower. என் அடைக்கலம், என் கோட்டை, என் பலத்தாரன். In him I will trust. அவரை நான் நம்புவேன். I will say of the Lord. நான் கர்த்தரை நோக்கி இப்படி எல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். He says, I will say of the Lord what he means to me, what he is to me. கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார், இதையெல்லாம் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று Many சொல்லுகிறான். people read Psalm 91 and they know Psalm 91 and they wonder why it's not working for them. நிறைய பேர் சங்கீதம் 91 சொல்றாங்க, படிக்கிறாங்க, ஆனா ஏன் தங்களுக்கு அது கிரியை செய்ய மாட்டேதுன்னு அவங்களுக்கே தெரியல. Some have come to the conclusion because I've read some of their conclusions in the commentaries and the books about Psalm 91. They say, oh, it's just a poet imagining, and in a moment of inspiration he's just saying God will do all these things, but God will really not do these things. It's just over imagination. பாருங்க, சிலர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவு சில காமெண்ட்ரி எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். என்ன முடிவுக்கு அவங்க வராங்க, இதெல்லாம் உண்மையா நடக்காது. ஏன்னு சொன்னா அந்த கவிஞனுடைய வர்ணனை, தேவன் இப்படிலாம் செய்வார்னு அவன் கற்பனை செய்யறான், ஆனா அதெல்லாம் உண்மையா நடக்காது அப்படின்றாங்க. கவிஞரை பொறு எழுதிடுறாரு, 10,000 பேர் இடது பக்கத்துல விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. It will not touch you. அது உன்னை அணுகாது அப்படின்றார். No harm may come near thy dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. These are things they think that is not something that will happen.
It's just something that is a imagination. இதெல்லாம் நடக்கும்னு அவங்க நினைக்கிறது இல்ல, இதெல்லாம் அவனுடைய கற்பனை என்று எண்ணி விடுகிறார்கள். And only we must take it like that. இப்படிதான் நாம அதை பற்றி நினைக்கணும். Poetic utterance. ஏதோ கவிதையா எழுதிட்டு போயிட்டான். You know why it works for psalmist? ஏன் அது சங்கீதக்காரனுக்கு வேலை செய்ய தெரியுமா? You know, if you read Psalm 90, 90ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிட்டீங்கன்னு சொன்னா that psalm was also written by Moses. பாருங்க, அந்த சங்கீதமும் மோசேயினால தான் எழுதப்பட்டது. You see, Psalm 90 and 91. 90, 91 ரெண்டுமே. The man who experienced that wrote it. பாருங்க, இத அனுபவித்தவன் அதை எழுதுகிறான். He is not a man who is imagining something, he experienced it in his life. பாருங்க, ஏதோ கற்பனை செய்து அவன் எழுதல, வாழ்க்கையிலே அவன் அதை அனுபவித்தான். He is not just a songwriter writing some nice song, he is a man who delivered the people from Egypt and brought them into the promised land. ஏதோ பாடலை எழுதுகிற ஒரு பாடலாசிரியன் கிடையாது அவன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தவன். What is a songwriter? பாடலாசிரியர்னா என்னது? You give him a situation and he'll write you a song. ஒரு சூழ்நிலையை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாடல் எழுதுவார். That's a songwriter. அவர்தான் பாடலாசிரியர். He is not a songwriter. இவர் பாடலாசிரியர் கிடையாது. He experienced it. அவனே அதை அனுபவித்தான். He is talking about what God is to him, what all he has done for him. தேவன் அவனுக்கு என்னவா இருக்கிறார், என்னவெல்லாம் செய்திருக்கிறார், அதை பற்றி பேசுகிறான். He knows firsthand that this is the truth about God. அவன்தான் கண்கண்ட சாட்சி தேவனை குறித்த இந்த சத்தியத்திற்கு. Why it worked for him? ஏன் அவனுக்கு மாத்திரம் அது வேலை செஞ்சது? And I'll say to you this. நான் உங்களுக்கு இதை சொல்றேன் பாருங்க. Ultimately, for the people of Israel who came out of the land of Egypt, all of them died in the wilderness. எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடைசில வனாந்தரத்தில் செத்து போனாங்க. Why didn't it work for them? ஏன் அவர்களுக்கெல்லாம் அது கிரியை செய்யவில்லை? Why didn't they come to the promised land except the two people? ஏன் அந்த ரெண்டு பேரை தவிர இவங்கலாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வர முடியல? Why? ஏன்? These wonderful precious promises of God, why didn't they work for them? தேவனுடைய அற்புதமான விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஏன் அவர்களுக்கு சரிப்படல? One simple secret, you see the way they talked. ஒரே ஒரு ரகசியம், அவங்க எப்படி பேசுனாங்கன்னு பாருங்க நீங்க. There is you will not find a worse complainer, complaining, murmuring, doubtful, worry-filled congregation than the people of Israel. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கவலைப்பட்டு முறுமுறுத்து சந்தேகமா இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனா இவருடைய பேச்சுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இஸ்ரவேல் மக்களை போல கவலையும் சந்தேகத்தையும் வாய்கிளிய பேசுற மக்களை பார்க்கவே முடியாது. That is why they died in the wilderness. ஆகவே தான் வனாந்தரத்தில் செத்தாங்க. They died by their tongue. தங்க நாவால செத்து போனார்கள். They died by what they spoke. என்ன பேசினார்களோ அது நிமித்தம் மரித்தார்கள். That's right. அதுதான் சரி. Death and life are in the power of the tongue, the Bible says. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. It is absolutely the truth. அதுதான் முற்றிலும் சத்தியம். You can die or live. நீங்கள் வாழலாம் அல்லது சாகலாம். It is in the power of your tongue. அது உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Look at just read the book of Exodus and Exodus and Numbers and so on. கொஞ்சம் யாத்திராகமம் என்னாகும் இப்படிப்பட்ட புத்தகங்களை வாசித்து பாருங்கள். You will learn a great lesson. பெரிய பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். How they taught. எப்படி அவர்கள் பேசினார்கள். How thankless they were. எப்படி நன்றி கெட்டவராக இருந்தார்கள். How doubtful they were. எவ்வளவு சந்தேகத்தோடு இருந்தார்கள். How much of an inferiority complex. எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. God says, I have given you this land. தேவன் சொன்னா இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். Go take it. போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். He says it's yours, take it. அது உங்களுடைய தான் போய் எடுத்துங்கன்றார். If God tells me this is mine, take it, I'm going to drive out everybody there and take it. ஆண்டவரே என்ன பார்த்து இது உன்னதே எடுத்துக்கன்னு சொன்னா துரத்திட்டு எடுத்து போ. You are there to resist me because God has given it to me. தேவன் கொடுத்துட்டார், பிறகு என்ன எதிர்க்க கூடியவன் யார்? That should be the attitude. அப்படிதான் அந்த எண்ணம் இருந்திருக்கணும். Did you know what these people did? இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? They went there. போனாங்க. They saw the people. அந்த மக்களை கண்டார்கள். They said, oh, there are giants in the land. என்ன சொன்னாங்க? அவங்களா தேசத்துல இருக்கிற ராட்சதர். See, they sent 12 spies. 12 வேவுகாரர் அனுப்புனாரு பாருங்க. They said, go and see the land and come. போய் தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு. You know what report they came with? வந்து என்ன செய்தி சொன்னாங்க தெரியுமா? Oh, the 12 Israeli spies said there are giants in the land. அந்த இஸ்ரவேலுடைய வேவுகாரர் சொன்னா அவங்களா ராட்சதர்கள். Now even that is all right. பாருங்க, அது கூட சரி பரவாயில்லை. Because they say, oh, there are giants, there are big people. அவங்கள ராட்சதர்கள் பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொன்னாங்க. Now listen to what they say. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. In their eyes we are like grasshoppers, they say. அவர்களுடைய பார்வைக்கு நாங்கலாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் நாங்க. இவன் பார்வைக்கு இல்ல, அவன் என்ன பார்க்கறான் இவன் சொல்றான். என்ன மந்திரமா இருக்குது பாருங்க. மூளை எப்படி வேலை செய்யுது. அவனுக்கு என்ன பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி தெரியுதுங்கறான். ஹலோ
Too much imagination. இதுதான் ரொம்ப கட்டுக்கடங்காத கற்பனை. You see, this is what leads to failure. இதுதான் தோல்விக்கு வழிவகுக்கிறது. In their eyes, we are like grasshoppers. அவங்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுகளே இல்ல போல இருக்கு. How do you know what they are thinking about you? அவங்கள பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? You are laughing, saying, well, you know, those poor stupid people, you know. நீங்க சிரிக்கலாம், அவன் முட்டா பசங்க அப்படின்னு. But look at some of the people today. ஆனா இன்னைக்கு இருக்கிற சில மக்களை பாருங்க. How many people I have talked to and I have tried to help that say, oh, this person thinks like this about me. எத்தனை பேர்கிட்ட நான் பேச ஆலோசனை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்க தெரியுமா? அவர் என்ன பத்தி இப்படி நினைக்கிறாருங்க. Oh, he thinks about like you know, he says this about me. என்ன பத்தி இதெல்லாம் சொல்றாரு அவரு. He thinks like this about me. என்ன பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறாரு. He doesn't respect me. என்ன மதிக்கிறது இல்ல. So what? என்ன போ? Why do you feel like that? நீங்க ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? Your thought has to change. உங்களுடைய எண்ணம் மாற வேண்டும். As long as you are thinking about what he is thinking about me, அவர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் you are not going to excel. நீங்க சிறந்து விளங்க முடியாது. When you say I don't care what he thinks, I think what I think about myself according to God's word, then only you are going to come up. எப்ப நீங்க அவர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல, தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன நினைக்கிறதோ அப்படி நான் என்னை குறித்து நினைக்க போறேன்னு சொல்றீங்களோ அப்பதான் சிறந்து விளங்குவீர்கள். If you are just sitting at home and thinking about what others are thinking about you, you are doing exactly the same thing that the people of Israel do. சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டு மற்றவங்க உங்களுக்கு குறித்து என்ன நினைக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாலும் அதே நீங்களும் செய்கிறீர்கள். That's all. Many people are like that. They are failures because of that. நிறைய பேர் இப்படி இருக்கிறவங்க தான் தோல்விகளா இருக்கிறார்கள். Thinking about what others are thinking about. மற்றவங்க தங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க யோசிச்சுட்டு And இருக்காங்க. I will tell you one more thing. They are imagining what all they are thinking about him. பாருங்க இன்னொன்னு சொல்றேன், அவங்க தங்களை பத்தி அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் இவங்க கற்பனை பண்ணிட்டு I was இருப்பாங்க. talking to one person and he was saying, oh, he thinks like this about me, that about me, and he's giving a list of things. ஒருத்தர் கூட பேசியிருந்தா அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பத்தி இப்படி சிந்திக்கிறாரு இப்படி நினைக்கிறாரு இதெல்லாம் சொல்றாருன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தார். After I heard him for a long time, I said, how do you know? Did he list all these things and tell you that he's thinking like this about you? அவர் ரொம்ப பேசினவர் கடைசியில நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும், அவர் என்ன லிஸ்ட் போட்டு கொடுத்தாரா உன்னை பத்தி நான் இப்படிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லங்க எனக்கு தெரியுங்க அப்படிதாங்க நினைக்கிறாரு. ஐயோ, how can I help you? இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி உதவி செய்யறது? I know that's how he's thinking, brother. அவர் அப்படிதான் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். How do you know? நான் கேட்டேன் எப்படிங்க தெரியும்? Very simple. The answer is this: your mind is playing the monkey on you. You are thinking. Your thoughts are taking you in the wrong direction, into the direction of defeat. பாருங்கள் இது ரொம்ப சுலபத்துக்கு பதில். மனம் குரங்க போல இருக்கு, உங்களுடைய மனம் தோல்வியின் பாதையிலே உங்களை கொண்டு போகிறது, அவ்வளவுதான். Doubt thoughts, inferior thoughts, fear thoughts, சந்தேகமான எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மையின் எண்ணங்கள், very little truth to it. அதுல சத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு. It is not even rational. பகுத்தறிவோடு யோசிக்கிறது கூட கிடையாது. No, there is no truth about it. அது குறித்துல உண்மை கொஞ்சம் கூட கிடையாது. It's just all kinds of thoughts that arise out of inferiority and feelings of doubts and fears, and they have become imaginations now, and imagination is working overtime now. இந்த எண்ணங்கள் எல்லாம் சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை இதிலிருந்து வந்து எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவாகி இந்த கற்பனைகள் இப்போது பலத்தாரணிகளாய் மாறிவிட்டது. Amen. ஆமென். So what if others think about us like that? மற்றவங்க இப்படி நினைச்சா என்ன இப்போ? So what? என்ன இப்போ? I am what I am by the grace of God. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். ஆமென். Amen. ஆமென். I like that song John Angelina sang. ஜான் ஆஞ்சலினா பாடின அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Don't press me into your mold. உன்ன மாதிரி என்ன ஆக்க பார்க்காதே. Right? So very true. அவ்வளோ சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். So very true. அவ்வளோ உண்மையுள்ளவைகள் அதெல்லாம். So many people's mind is working overtime. நிறைய பேருடைய மனம் அளவுக்கு அதிகமா வேலை செய்யுது. That is the reason for their defeat. அவருடைய தோல்விக்கு காரணமே அது. Can they come up in life? வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வர முடியுமா? I tell you there is no way. பாருங்க வழியே கிடையாது அதுக்கு. You can help that person and lift him up, hand and legs, and try to bring him up in his life. He will never come up. அவருடைய கையும் காலையும் பிடிச்சி தூக்கி விட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வச்சாலும் அவரால் முன்னுக்கு வர முடியாது. வாழ்க்கையில தூக்கி மேல தூக்கி விட்டா கூட கீழே போத்துன்னு தான் விழுவார். திங்கிங் அந்த மாதிரி. Mind is working like that. ஏன்னா மனசு அப்படி வேலை செய்து பாருங்க. Unless the mind is transformed, life will not be transformed. மனம் மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. Unless you come to a conclusion, say that nothing that any man thinks
matters to me. Only what God thinks about me matters. யார் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை. தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் அதுதான் முக்கியம். அந்த நிலைமைக்கு நீங்கள் வருகிற வரையில் அப்படிதான் இருக்கும். Have you ever read about Paul and wondered how he became such a great man? என்னைக்காவது பவுலை பற்றி வாசித்து எப்படி அவர் அவ்வளவு பெரிய மனிதனா மாறினான்னு How நினைச்சிருக்கீங்களா? many people were talking all kinds of nonsense about him? எத்தனை பேர் இவரை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. Read the book of Galatians in chapter 1. You'll find that people were even doubting his apostleship. கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சில மக்கள் இவர் அப்போஸ்தலனா இல்லையா அதையே சந்தேகப்பட்டாங்க. They were going around telling he's not a real apostle. எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருந்தாங்க இவன் உண்மையான அப்போஸ்தலன் He's இல்ல. not one of the 12. Don't believe him. Jesus didn't choose him and all that. 12 அப்போஸ்தலர் பவுல் ஒருத்தன் கிடையாது. இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை என்னமோ சொன்னாங்க. He says, no, I was chosen by God from my mother's womb. ஆனால் இவர் சொல்றார் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். Amen. ஆமென். Yes. From my mother's womb God chose him. தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது தேவன் என்னை தெரிந்து கொண்டார். I tell you, he's got self-respect and self-esteem. பாருங்க நான் சொல்றேன் அவருக்கு சுய மரியாதை இருந்த ஒரு கண்ணியம் இருந்தது அவரை He குறித்து. doesn't care about what others said about him. மற்றவங்க என்ன சொன்னாங்க அவரை பத்தி அவர் He's not கவலை asking for their recognition. பாருங்க அவங்க என்ன அங்கீகரிக்கணும்னு கேட்கல இவர். He says, then I am not a man pleaser. I have no need to please you, he says in one letter. பாருங்க ஒரு நிருபத்துல சொல்றார் நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் அப்படி செய்கிறதில்லை என்று I சொல்றார். will never please you. I am a God pleaser. நான் உங்களை பிரியப்படுத்த மாட்டேன் நான் தேவனை பிரியப்படுத்துகிறவன் என்று Otherwise, he says, சொல்றார். I don't care what you think about me. I am what I am. என்ன சொல்றாரு நீங்க என்ன பத்தி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல நான் இருக்கிறது தேவ கிருபையினால. That's the secret of success. பாருங்க வெற்றியின் ரகசியமே இதுதான். When are you going to stop thinking about what others think about you? மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை அந்த எண்ணத்தை நீங்கள் எப்போது நிறுத்த போகிறீர்கள்? Thoughts, imaginations and strongholds are about that kind of a thing. பாருங்கள் எண்ணங்கள் கற்பனைகள் பலத்தரன்கள் எல்லாம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. You're going to think about that and then you're finished. அத பத்தியே யோசிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது. Think about what God says about it. தேவன் என்ன சொல்லுகிறார் அதை எண்ணி பாருங்கள். If anybody comes and says, so and so said this about you, யாராவது உங்ககிட்ட வந்து இன்னார் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா you just go on. நீங்க பாட்டுக்கு போயிட்டு You know who you are. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. Who are they to tell you what you are? நீங்க யாருன்னு அவங்க சொல்றதுக்கு அவங்க யார்? They have no right and they don't know. அவங்களுக்கு உரிமையும் கிடையாது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. You know. ஆனா உங்களுக்கு தெரியும். You know who you are. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு Believe in yourself. உங்களையே நம்புங்கள். Believe in the God who lives in you. உங்களுக்குள்ளே வாழ்கிற தேவனை நம்புங்கள். Believe in the God who has redeemed you, saved you. உங்களை மீட்டெடுத்து உங்களை ரட்சித்த தேவனை நம்புங்கள். Believe in the grace of God that is there in your life. உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தேவனுடைய கிருபையை நம்புங்கள். Amen. ஆமென். Never come down to that level of what does he think about me? What does he think about me? ஒரு நாளும் இவர் என்ன பத்தி என்ன நினைக்கிறார் அவர் என்ன பத்தி நினைக்கிறார் இந்த நிலைமைக்கு வந்துடாதீங்க. Never. ஒரு நாள் அப்படி வந்துடாதீங்க. I still remember until this day. இன்னைய வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. When I first came back after my studies to do ministry here. பாருங்க படிப்பெல்லாம் முடிஞ்சி இந்தியாவுல ஊழியம் செய்ய முதல்ல வந்தப்போ I just looked a little different, I was just a young man and I was different from other pastors. பாருங்க நான் வாலிபனா இருந்தேன் மற்ற போதகர்களை விட நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தேன். In the way I dressed, the way I had my hair and just the normal thing, young man, ஒரு வாலிபன் ஆகவே உடையில வித்தியாசம் தலை முடியில வித்தியாசம் கொஞ்சம் எல்லாத்துலயும் வித்தியாசமா இருந்தது. Somebody that's very important to me said to me, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தர் என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க. he's not my enemy, he cares about me. பாருங்க எதிரி இல்ல அவரு என் மேல அக்கறை உள்ளவர். Trying to help me. எனக்கு உதவி செய்ய அவர் வராரு. I'm trying to show you where strongholds come from. It doesn't come all the time from your enemies. It comes from people closest to you. பலத்தாரங்கள் எங்க இருந்து வருது அதை தான் காமிக்க முடியும். எப்போதும் எதிரிங்கிட்ட தான் வருதுன்னு கிடையாது கூட நெருக்கமானவங்க கிட்ட தான் வரும். This person who's close to me say, இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் சொல்றாரு if you dress like this and if you look like this, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ பார்க்க அப்படி இருந்தா nobody will accept you. ஒருத்தரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. Nobody will accept you. யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. I said, what should I do? நான் கேட்டேன் நான் என்ன செய்யறது அப்படின்னு. Now he said, you wear a vesti and jibba. அவர் சொன்னா வேஷ்டியும் ஜிபாவும் மாட்டிக்க. Now I'm not against vesti and jibba anyway. If you wear it, it's fine with me. But I am not going to wear. I just don't. I can't imagine me wearing that. பாருங்க வேஷ்டியும் ஜிபாவும் போடுறது நான் எதிர்க்கல. வேணும்னா நீங்க போட்டுங்க. ஆனா நான் போட்டுக்கினா என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல பாருங்க. He said, we are all wearing that. You also wear it. அவர் என்ன சொன்னாரு நாங்க எல்லாம் போட்டுக்கிறோம் நீயும் போட்டுக்க. Now I'm not telling you a story. This is something really happened. நான் கதையை சொல்ல இது உண்மையா நடந்தது. We are all wearing it. You also wear it. என்ன சொன்னா நாங்க எல்லாம் போட்டுக்கிறோம் நீயும் போட்டுக்க. If you don't wear it, போடலனா no one will respect you. யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. வேஷ்டி அந்த வேஷ்டி ஜிப்பாக்கு இருக்கிற மதிப்பு எதுக்குமே கிடையாது. That's what he told me. அப்படிதான் சொன்னாரு பாருங்க.
He's a man of God. அவரும் தேவ மனுஷன் தான். Been in the ministry for 40 years. 40 வருஷமா ஊழியத்துல இருக்காரு. He said there is no respect, greater respect than the வேஷ்டி and jibba அவர் respect. சொன்னாரு வேஷ்டி ஜிப்பா கிடைக்கிற மதிப்பு மரியாதை வேற எதுக்கும் கிடையாது. Great advice that was given to him. இவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை பாருங்க எனக்கு கொடுக்கப்பட்டது. 40 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு சொல்றாரு வேஷ்டியிலும் ஜிப்பாலையும் தான் விஷயமே இருக்கு. அதுக்கு இருக்கிற மரியாதை எதுக்குமே கிடையாது. அது எப்படியாவது போட்டவன மரியாதை வந்துடும். I told him I don't care. நான் சொன்னேன் எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்லை. I don't care. எனக்கு I கவலை will இல்லை. not wear it. நான் அத போடவே மாட்டேன். I will not wear it because you say it. நீங்க சொல்றதுனால நான் போட மாட்டேன். No, if I like it, I may wear it. எனக்கு பிடிச்சா ஒருவேளை நான் போட்டுப்பேன். I am not against people that wear it. அத போடுற மக்களை எதிர்த்து நான் ஒண்ணும் Let them wear it. அவங்க போட்டுக்கிட்டோம். It's their business. அது அவங்க இஷ்டம். I am not going to press them into my mold. என்ன போல அவங்கள ஆக்க முயற்சிக்க மாட்டேன். It's their body, let them look the way they want to look. அது அவங்களுடைய உடம்பு எப்படி நான் பார்க்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ இருந்துக்கிட்டோம். These people always try to make you look like them, இந்த ஆட்கள் எப்போதும் அவங்கள போல உங்களை trying to press you into their mold. அவங்க மோல்டுக்குள்ள உங்களை கொண்டு வர பாப்பாங்க. I was telling people Tuesday night, செவ்வாய்க்கிழமை ராத்திரி மக்களுக்கு நான் சொன்னேன். last time when John Angelina came, கடந்த முறை ஜான் அஞ்சலினா வந்தபோது one preacher came to me ஒரு பிரசங்கியார் என்கிட்ட வந்தார். with a very holy look. ரொம்ப பக்தி, அவர் பாக்கும்போதே பக்தி அப்படி வழியுது. Everything was all right, brother. பிரதர் எல்லாம் நல்லா தான் இருந்தது. Songs were all right. பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த முடி மட்டும் அவ்வளவு நீளம் வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. He said exactly those words. பாருங்க சரியா அப்படி தான் சொன்னார். Hair, so long and I feel very very bothered about it. முடி தான் கொஞ்சம் நீட்டா இருக்கு. அதுதான் எனக்கு வருத்தமாகுது. This man is like this. He'll always be insulting you. பாருங்க இவர் இப்படி தான் criticizing you about something. பார்த்தாலும் ஏதாவது உங்களை குறை சொல்லினே இருப்பாரு. Anytime he comes and talks to me, he'll just talk sarcastically. ஒவ்வொரு முறை என்கிட்ட வந்து முறை பேசின போதெல்லாம் அப்படி தான் கிண்டலா பேசுவார். I'll always be patient with him, அவர்கிட்ட எப்போதும் நான் ரொம்ப பொறுமையா I'll just hear what he has to say and then send him off. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ கேட்டுட்டு அவர் அனுப்பிடுவேன். But this time ஆனா இந்த முறை the Holy Ghost inspired me to say something, I think. பரிசுத்த ஆவியானவர் என்ன ஏவி விட்டார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்னு சொல்ல. You may not think like that, but I really think, because I never had that idea to tell. பாருங்க நீங்க அப்படி நினைக்காம இருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த எண்ணம் எனக்கு அது வரைக்கும் இல்லவே இல்ல. Just came to me at that time. அந்த நேரத்துல திடீர்னு வந்தது. When he said, I'm bothered because he's got long hair. முடி தான் நீளமா இருக்கு. அதான் வருத்தம் அவர் சொன்னப்போ. மனசு கஷ்டம்னார். மனசு கஷ்டம்னப்போ. ஏன் பிரதர் மனசு கஷ்டப்படுறீங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கும் நல்லா வளரும், கர்த்தர் வளர செய்வார். You go and pray also, God will help your hair also grow. நான் சொன்னேன் நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் முடி வளர உதவி செய்வார் அப்படின்னு. அப்படி சொல்ல பிரதர். எப்படி சொன்னீங்க? How did you say it? You don't have hair, so nobody should have hair. உங்களுக்கு முடி இல்லாதனால யாருக்குமே இருக்க கூடாதா? Sometimes I get the suspicion when these preachers talk about hair, they're just simply talking about it because they can't have any more hair. முதல்ல என்ன சந்தேகம் எனக்கு வருது, முடி வளர்க்க கூட நீங்க சொல்றாங்களே, இவங்களுக்கு முடி இல்லாதனால தான் அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. They don't have it because they're going bald and they want everybody to be like that. அவங்களுக்கு இல்ல, வழுக்கையா இருக்கு, ஆக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இருக்குது, நான் வச்சுக்கிறேன். ஏன் முடி? Why you bother? ஏன் உங்களுக்கு என்ன? I don't care. எனக்கு கவலை இல்ல பாருங்க. They either don't want everybody to have because they are going bald, or they have cut it so short they want everybody to cut it like that. இவங்களுக்கு வழுக்கையா இருக்கனால யாருக்கும் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அல்லது இவங்க எல்லாம் ஒட்டை வெட்டி நிப்பாங்க, ஆக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. I can't be following their style. அவங்க ஸ்டைல் எல்லாம் நம்மளால பின்பற்ற I முடியாது. just don't like their style. ஏன்னா அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. No. வேண்டவே I just want to be what I am. நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன். God accepts me as I am. தேவன் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். That's why I don't preach on these things. ஆகவே தான் இந்த காரியங்களை நான் பிரசங்கிப்பதே கிடையாது. And we must never care about what others think about. நாம் கூட மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. We must never be dominated by that kind of a thing. அந்த விதமான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ள விடக்கூடாது. We must be dominated by what God says about us. தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் அது நம்மை ஆட்கொள்ள வேண்டும். What does God think about? தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? What does God call me? தேவன் என்னத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார்? God's thoughts towards me. என்னை குறித்த தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டது? Let me give you some thoughts.
thoughts. சில எண்ணங்களை நாம் சொல்லட்டும் Quickly. சீக்கிரமா What does சொல்லுங்க. God's word say? தேவனுடைய வார்த்தை என்ன You need சொல்லுகிறது? to confess these things. இந்த காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்ய 1 வேண்டும். Corinthians 15, 57 to 58 says. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 58 சொல்லுகிறது. Everybody must, get this attitude. பாருங்க ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் வர வேண்டும். Look at Paul saying this. பவுல் சொல்றாரு பாருங்க இதை. But thanks be to God which gives us victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Therefore my beloved brethren, be steadfast, unmovable, always abounding in the work of the Lord, for as much as you know that your labor is not in vain in the Lord. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. Amen. ஆமென். Keep saying that. இதே சொல்லிக் கொண்டிருங்கள். Thank be to God for who gives us victory. எப்போது எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று Be சொல்லுங்க. steadfast, be unmovable, always abounding in the work of the Lord. உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் எப்போதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாய் இருங்கள். Proverbs 21:31 says. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது. The horse is prepared against the day of battle, but safety is of the Lord. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். Speak that. Speak that. அதை பேசுங்கள். Speak that the victory is of the Lord. வெற்றி கர்த்தரால் வரும் என்று பேசுங்கள். Now, I may make preparations, I may get ready to face the great struggles of my lives and battles of my life, but victory is of the Lord. God gives me victory. வாழ்க்கையின் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் எதிர்த்து போராட நான் ஆயத்தமா இருக்கலாம். ஆனால் ஜெயம் வருவதோ கர்த்தரால். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Therefore my beloved brethren, be steadfast, unmovable, always abounding in the work of the Lord, for as much as you know that your labor is not in vain in the Lord. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. Amen. ஆமென். Keep saying that. இதே சொல்லிக் கொண்டிருங்கள். Thank be to God for who gives us victory. எப்போது எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று Be சொல்லுங்க. steadfast, be unmovable, always abounding in the work of the Lord. உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் எப்போதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாய் இருங்கள். Proverbs 21:31 says. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது. The horse is prepared against the day of battle, but safety is of the Lord. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். Speak that. Speak that. அதை பேசுங்கள். Speak that the victory is of the Lord. வெற்றி கர்த்தரால் வரும் என்று பேசுங்கள். Now, I may make preparations, I may get ready to face the great struggles of my lives and battles of my life, but victory is of the Lord. God gives me victory. வாழ்க்கையின் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் எதிர்த்து போராட நான் ஆயத்தமா இருக்கலாம். ஆனால் ஜெயம் வருவதோ கர்த்தரால்தான். I go to work, I put my hand and I work, but the blessing comes from the Lord. நான் வேலைக்கு போகிறேன், நான் தான் கையிட்டு வேலை செய்கிறேன், ஆனால் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. I may go to battle and battle with my might, but it's the blessing that comes from the Lord. யுத்தத்துக்கு சென்று முழு பலத்தோடு நான் போராடலாம், ஆனால் வெற்றி வருவதோ கர்த்தராலேதான். Amen. ஆமென். It's God who brings blessing. தேவன் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். God brings victory. தேவன் தான் வெற்றியை கொண்டு வருகிறார். Say it with your mouth. உங்கள் வாயை திறந்ததை சொல்லுங்கள். Then in 2 Corinthians chapter 2 verse 14 we read. 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians 2:14. 2 கொரிந்தியர் 2:14. Now thanks be unto God which always causes us to triumph in Christ and maketh manifest the savor of his knowledge by us in every place. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். The thing that is most important there, that it says that causes us to triumph in Christ always. பாருங்க, இங்க முக்கியமான விஷயம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதுதான். Everybody say always. எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும். Always triumph. எப்போதும் வெற்றி. Some Christians say, brother, always defeat, brother. சொல்லுவாங்க, பிரதர் எப்போதும் தோல்வி, always problem, எப்போதும் பிரச்சனை, always this, எப்போதும் இது, எப்போதும் அது. No, the Christian must have in his word always victory. கிடையாது. கிறிஸ்தவர் எப்போதுமே எப்போதும் வெற்றி என்ற வார்த்தை கொண்டு இருக்க வேண்டும். Always victory. எப்போதும் வெற்றி. Philippians chapter 4 verse 13 says. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Are you there? இருக்கீங்க?
இருக்கீங்களா? Say it with me. சொல்லுங்க இருந்தா. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Do you have strength? உங்களுக்கு பலன் இருக்கா? For everything? எல்லாவற்றுக்கும். See, you must speak that. பாருங்க, அதை நீங்கள் பேச வேண்டும். You begin to speak it, it's like a hammer that's going to knock off those walls and those fortresses. அதை பேச ஆரம்பித்தால் அது சம்மட்டை போல இருக்கிறது. அந்த அரண்களை மதில்களை எல்லாம் சுக்குநூறாக்கும். 1 John chapter 5 verse 4 says, 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcomes the world, even our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Amen. Amen. Speak that. அதை பேசுங்கள். Whatsoever is born of the Lord is overcomes the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Who are we? நாம யார்? Born of the Lord. தேவனால் பிறந்தவர்கள். We are greater than the world. உலகத்தை விட நாம் பெரியவர்கள். The powers of the world. உலகத்தின் வல்லமையை விட. They that are born of the Lord overcome the world. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். The world belongs to the realm of darkness. உலகம் அந்தகாரத்திற்கு சொந்தமானது. We belong to the realm of light. ஆனால் நாமோ ஒளிக்கு சொந்தமானவர்கள். When light comes, the darkness must leave. ஒளி வரும்போது இருள் அகலத்தான் வேண்டும். Light is greater than darkness. இருளை விட ஒளி மேன்மையானது. Light dispels darkness. ஒளி இருளை அகற்றுகிறது. Amen. Amen. Psalm Isaiah chapter 40. ஏசாயா 40ஆம் அதிகாரம் சொல்லு. Isaiah chapter 40 and verse 31. ஏசாயா 40:31. And there is that wonderful passage. அற்புதமான ஒரு வசனம் பாருங்க அது. Isaiah 40 verse 31. 40:31 says, they that wait upon the Lord shall renew their strength, and they shall mount up with wings like eagles. They shall run and not be weary, they shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். You believe that? அதை விசுவாசிக்கிறீங்களா? You are a person who waits on the Lord. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். Speak that. அதை பேசுங்கள். Oh, I will be renewed in my strength. நான் புது பலன் அடைவேன் என்று சொல்லுங்கள். You will. கண்டிப்பா அடைவீங்க. Psalm 119 119ஆம் verse சங்கீதம் 9 to 11. 119:9. I will praise thee with verse 9. Wherewithal shall a young man cleanse his way? By taking heed thereto according to thy word. With my whole heart have I sought thee. Oh, let me not wander from thy commandments. Thy word have I hid in my heart, that I may not sin against thee. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதால் தானே என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Amen. Amen. How do we keep from sinning? எப்படி பாவம் செய்யாமல் நாம் How do காத்துக்கொள்ள we முடியும்? keep from being defeated by sin? எப்படி பாவத்தினாலே தோற்கடிக்கப்படாமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும்? By hiding the word, cherishing the word, loving the word, doing the word. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் மறைத்து அதை நேசித்து அதன்படி செய்கிறதன் மூலமாகத்தான். Exodus 14:13 and 14. யாத்திராகமம் 14:13-14. Moses said unto the people, fear ye not, stand still and see the salvation of the Lord, which we will show you today. For the Egyptians whom ye have seen today, ye shall see them again no more அப்பொழுது forever. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். The Lord shall fight for you and you shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? Speak words like that. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். Speak words of hope and deliverance and joy and peace. நம்பிக்கையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். 1 Corinthians chapter 16 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் and verse 13. 13ஆம் வசனம். Watch ye, stand fast in the faith. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். Like men be strong. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Look at yourself in the mirror and say, உங்களை கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க. watch ye, விழித்திரு, stand fast, விசுவாசத்திலே be a நிலைத்திரு. man. புருஷனாயிரு. We thought that's what everybody else said in the world. That's நாம the Bible says. உலகத்துல இருக்கிறவங்க தான் இப்படி சொல்றாங்க, கிடையாது. வேதம் நம்மளுக்கு Bible குறித்து says சொல்லுது. be a man, வேதம் சொல்லுது புருஷனாயிரு, be strong. திடன் கொள். Are you there? இருக்கீங்களா? Everybody say be a man, எல்லாம் சொல்லுங்க, புருஷனாயிரு, be strong. திடன் கொள். Says it like that because men are strong. பாருங்க, புருஷனாயிரு ஏன் சொல்லுதுன்னா ஆண்கள் வந்து பலசாலிகள், அதனாலதான். It applies to women also. அது பெண்களுக்கும் பொருந்தும்.
Be a man. புருஷனாயிரு. Be strong. திடன் கொள். Be a man. புருஷனாயிரு. Be strong. திடன் கொள். That's not worldly language, that's Bible language. பாருங்க, இது உலகத்தினுடைய வார்த்தை கிடையாது, பைபிள்ல இருக்கிற Have வார்த்தை. you ever told a fellow who's afraid, said, be a man? என்னைக்காவது பயந்தவங்கள பார்த்து புருஷனை போல இருன்னு சொல்லிருக்கீங்களா? Be a man? புருஷனை போல இரு. That's what the Bible tells you. வேதம் உங்களை பார்த்து அதை தான் Be சொல்லுகிறது. a man, be strong. புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். I can go on showing to you. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம். Verse 7 and 8. 7, 7, 8. Ask and it shall be given unto you. கொடுங்கள் அப்பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and ye shall find, knock and it shall be opened unto you. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபிக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. வாசம் இருந்த அழுத புரண்ட கிடைக்க. No. Say this. Ask and it shall be given unto you. இத சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and ye shall find. தேடுங்கள் அப்பொழுது Knock and it shall be opened unto you. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Don't be saying what the other people are saying. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதே நீங்களும் சொல்லிட்டு They இருக்கீங்க. are saying, oh, I've been praying for 10 years and no result. அவங்க என்ன சொல்றாங்க, 10 வருஷமா ஜெபிக்கறாங்க பதிலே இல்ல அப்படின்றாங்க. No. கிடையாது. You say what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் Ask and it சொல்லுங்க. shall be given unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு Seek and கொடுக்கப்படும். ye shall find. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Knock and it shall be given unto you. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். Amen. ஆமென். Shall be opened unto you. உங்களுக்கு திறக்கப்படும். It shall be.